ஐநார் துணி அடுத்த பிரமல பார்த்தீங்கன்னா சேரனுக்கு நிச்சயத்துக்கான தேதி குடிக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப நேரம் ஆகி வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பொண்ணு வீட்டிலேருந்து ஆள் வராங்க. என்னங்க ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்திருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இந்த சம்மந்தம் பிடிச்சதான் நாங்கள் ஓகே சொன்னோம். ஆனால் இந்த விஷயம் கேள்விப்பட்டு என் பொண்ணுடைய முதல் கணவர் என் பொண்ணு கூட மறுபடியும் வாழ்றேன்னு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் டிவோர்ஸ் தான் கேன்சல் பண்ணிட்டோம். அதனால என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நிலா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி தானே நாங்கள் ஏற்பாடுலாம் பண்ணோம், அப்புறம் திடீர்னு கேன்சல் பண்ணால் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டே இதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கிட்ட உறுதி கேட்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்களோ தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. சேரன் தனக்கு நடந்த நிலைமையை நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுகுறாங்க. எனக்கு ராசியே இல்லை, எதுக்காக எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறோம்? என்னால் என் தம்பிங்க வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படுது. என் தம்பிங்களுக்காவது நான் ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் முடிவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனால் இப்போவும் அது நடக்காமல் போயிடுச்சு. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் கல்யாணம் ஆகி போனாதான் என் தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் மட்டும் நினைக்காத, நீ எங்க கூட இருந்தாலே எங்களுக்கு போதும், உனக்கு கல்யாணம் கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும், அதுக்கு ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை ரொம்பவே ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த சம்மந்தம் இல்லைன்னா என்னன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணு அமையும், அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்கண்ணா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த வானதி சேரனுடைய நிச்சயார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே பாண்டியன் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம நிற்போம். தயவு செய்து பாண்டிய, தயவு செய்து உங்க அண்ணனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. உங்க அண்ணனுக்கு பொறுமையாவே கல்யாணம் ஆகட்டும், இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ மட்டும் நான் கல்யாணம் பண்ணலாம். எங்க வீட்டுல எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, நம்ம வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசி பாண்டியன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. ஆனா பாண்டியனும் நமக்கு கல்யாணமே ஆகலாம் கூட பரவாயில்ல, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன், அது வரைக்கும் வானதி என்னால நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே வானதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேல, உனக்கு நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஒரு துளி கூட விருப்பமே இல்லை, அதனாலதான் நீ இது மாதிரிலாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. ஒரு பக்கம் சந்தியா அவங்க அண்ணன் கிட்ட நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த மேஸ்திரி நிலா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. என் தங்கச்சிக்கு சேரனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா இந்த விஷயத்த நான் எப்படி உங்க வீட்டுல சொல்றது எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த வீட்டுல நானே கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு நிலா சோழன் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டு சேரன் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க.